உங்களுடைய காணிக்கைகள் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். இந்த திருச்சபைகளில் இன்றைக்கு தசம பாகத்தை பற்றிய தெளிவுகள் இன்று இல்லை. பொதுவாக இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி திருமண்டலங்களில் நாங்கள் செல்லும்போது இந்த தசம பாகம் என்பதை மிக அழகாக பயன்படுத்துகிற ஒரு குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். தசம பாகம் கொடுப்பதில் உண்மையிலேயே தென்னிந்திய திருச்சபையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐயில் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி திருமண்டலத்தின் மக்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் தசம பாகம் கொடுப்பார்கள். நல்லது. ஆனால் இந்த தசம பாகத்தை பற்றிய ஒரு தெளிவும் நமக்கு தேவை. இந்த தசம பாகம் எப்படி உருவானது? ஆபிரகாம் முதலாவது தசம பாகம் கொடுக்கிறார் என்று ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18 முதல் படிக்கிறோம். மெல்கிசதேக் என்கின்ற மகா பிரதான ஆசாரியனுக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார் என்று படிக்கிறோம். உப ஆகமத்தை நாம் படிக்கும்போது 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்பதற்காக தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது இணைந்து உண்பதற்காக தசம பாகம் கொடுக்க வேண்டும். ஆனால் 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அந்த நாட்களில் அவர்கள் அரச செலவுகளுக்காக அந்த தசம பாகம் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் படிக்கிறோம். அரசனுடைய உல்லாசமான வாழ்விற்காக தசம பாகம் பயன்படுத்தப்பட்டது. இந்த நாட்களில் வழக்கு மன்றங்களுக்கு கொடுப்பதை போல. ஆனால் இயேசு தெளிவாக இதை பற்றி விளக்குகிறார். மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசம பாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தசம பாகம் கொடுப்பது, இயேசு அதிகமாக தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தசம பாகம் என்பது கணக்கு பார்த்து கொடுப்பது. 1000 ரூபாய் வந்தால் 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது கணக்கு பார்த்து கொடுப்பது. ஆனால் ஆண்டவருக்கு கொடுப்பது கணக்கு பார்க்காமல் கொடுக்க வேண்டும். நீதியோடும் இரக்கத்தோடும் கொடுக்க வேண்டும். கணக்கு பார்த்து கொடுப்பது அல்ல காணிக்கை. சரியாக கரெக்டாக எடுத்து வச்சிருவேன்னு சொல்லுவாங்க, அது அல்ல காணிக்கை. கணக்கு பார்க்காமல் நீதியோடும் இரக்கத்தோடும் கொடுப்பதுதான் தசம பாகம் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல, மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். இரக்கத்தோடும் நீதியோடும் கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுத்தோம் என்பது முக்கியம் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் அல்ல கடவுள் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அதைத்தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக கொடுக்கிறவரிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் என்று இல்லை, உற்சாகமாய், அந்த உற்சாகமாய் கொடுக்கிறவரிடம்தான் கடவுள் பிரியமாக இருக்கிறார். எனவேதான் அந்த 2 காசு போட்ட அந்த பெண்மணியை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகமாக காணிக்கை கொடுத்தவர்கள் என்று. ஏனென்றால் அவர்களிடமிருந்த உற்சாகம். எனவே தசம பாகம் என்பது கணக்கு பார்த்து கொடுப்பது. கணக்கு பார்க்காமல் நீதியோடும் இரக்கத்தோடும் உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த நீதியோடும் இரக்கத்தோடும் நாம் கொடுக்கின்ற அந்த காணிக்கை ஏழைகள், கைம்பெண்கள், அனாதைகள், அந்நியர்கள் என்று இன்றைக்கு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கு அது பயன்பட வேண்டும். அதுதான் தசம பாகம் என்பதை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார்.